எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா அவர் வந்தாரா கூட்டணிக்கு? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அதுல என்ன எனக்கு வந்து ஒரு கருத்து இல்லை. அன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுல எங்க ஐயா சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு சூழல்ல இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. அது அவங்க விருப்பம், அவங்க செய்யறாங்க. இது எங்க ஐயாட்ட தான் நீங்க கேட்கணும், ஏன் அப்படி பேசிட்டு இப்படி பண்றீங்க? சூழல் அப்படி இருக்கு. நீங்க இப்ப எங்க அப்பா பத்தி கேக்குறீங்க, எங்க ஐயா பத்தி கேக்குறீங்க. அந்த தவிர புள்ள செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் தனிச்சு போட்டிட்டேன். நீங்க எங்க ஐயாவை குறை சொல்றதுக்கு பதிலா நான் சரியா செய்யறேன் பரவாயில்லடான்னு அங்க இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த தவிர நம்ம இனிமே செஞ்சிடக்கூடாது வருங்காலத்துலன்னு நினைக்கிறேன். அதை நான் செய்யறேன். அதை சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. நீங்க அவரு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்கிறதா அதை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்படி பார்த்தா இங்க எல்லாருமே தான் செய்யறாங்க. எங்க ஐயா அப்படி சொன்னார்ல, அதுக்கு மாணவப்பட்டு ரோசப்பட்டு கூட்டணி வைக்காம போயிருக்க வேண்டியது ஆள் யாரு? எங்க ஐயா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு சுழிய மதிப்பெண் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க போனீங்களா அவர் வந்தாரா கூட்டணிக்கு? நீங்க ஏன்னா போய் கெஞ்சி கெஞ்சி கூட்டி வந்து சேர்க்குறீங்க. அப்ப அந்த தன்மான ரோச உணர்வு மான உணர்வு உங்களுக்கு தான், நீங்க அவரோட சேராம இருங்க. அவர் அப்படி சொன்ன பிறகு நீங்க போய் சேர்றீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்கய்யா? அது ஒவ்வொரு கட்சியும் முயற்சிக்கும் தம்பி, முயற்சிக்கும். அதனால இந்த கூட்டணிகள் இதெல்லாம் காட்டும். அதெல்லாம் பேசி திமுக ஒரு 5-6 இடங்கள்ல அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை போட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு புரிதலோடு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க 7 இடம் விட்டு கொடுக்க சொன்னதாகவும் இவங்க 5 இடம் அப்படி சாதாரண வேட்பாளர்களை போட்டதாகவும் சொல்றாங்க. அது அதை அவங்க நினைக்கிறாங்க. அதை விடாம நம்ம தடுக்கணும். அதுக்கு நாங்க உழைப்போம். நாங்க உழைச்சு தடுப்போம். என் மக்களை உணரணும். எனக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொன்னவே யாரு? சொன்னது யாரு சொல்லுங்க? என்னைய பி டீம் சொன்னது யாரு? திமுக தானே. திமுக அவருடைய வாடகை வாய்கள். சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். எனக்கு போட்டா நான் தானே வருவேன். இந்த அடிப்படை அறிவுடன் இல்லாத நீங்க பகுத்தறிவாதிகளையும் பேசிட்டு இருந்தீங்க. பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துரும், பிஜேபி வளர்ந்துருங்கிறீங்க. எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க மக்கள். இப்ப பிஜேபி வளர்ந்துருச்சுன்றீங்க. அப்படின்னா இது எப்படி? எப்படி இது எப்படி கொடுமையா இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எதிர்ப்போம். அப்ப பிரைம் மினிஸ்டரோட ஸ்ரீபள்ளியை ஏற்கிறீங்க. அது வேற கொள்கையா? புதிய கல்விக் கொள்கையின் கிளை கொள்கையா? அது எந்த கொள்கை? அது புதிய கல்விக் கொள்கையில இல்ல. இந்த புதிய கல்வி ஸ்ரீ பள்ளியில இஸ்லாமிய கிறிஸ்தவ ஆசிரியர்களை சேர்ப்பீங்களா? அதில் இருக்கா? முதல்வருக்கு தான் எழுப்புறேன் இந்த கேள்வி. அவங்ககிட்ட யாருக்கிட்ட இருக்கா? இது புதிய கல்விக் கொள்கையில வருதா? ஸ்ரீ பள்ளி ஏற்கனவே நவோதயா, அப்புறம் கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள், மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்ட பள்ளிகள். இதுல எல்லாம் என் மொழி படிக்க வாய்ப்பு இருக்கா? என் வரலாறு இருக்கா? எங்க பாட்டை வாவுச்சியை கற்பிக்குமா? வேலுநாச்சியாரை கற்பிக்குமா? எங்க பாட்டிய கற்பிக்குமா? என் மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லைன்னா என் இனம் எப்படி வாழும்? நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, காசு என்னது? மத்திய அரசு நிதி உதவி, நிதியில் நடக்கிற மத்திய அரசுக்கு ஏது நிதி? யாராவது பதில். மத்திய அரசுக்கு ஏது நிதி? உன்னுடைய வருவாய் பெருக்கத்துக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இந்த வழியில எனக்கு வருது, இந்த வழியில வருது. என் வரி பினான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணிருக்கு. அப்படின்னு அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். என்னது? உடம்புல இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு
ஒரு சொட்டு ரத்தத்தை ஏத்துறதெல்லாம் சேவையா? இதான் ஆட்சி முறையா?